வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தரை சேவிப்போம். யோசுவா 24 அதிகாரம் 24 வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்தார். அதனாலே யோசுவா அவர்களிடம் கர்த்தர் நம்முடைய கண் காண அநேக காரியங்களை செய்திருக்கிறாரே, எனவே நாம் எல்லாரும் கர்த்தரையே சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றான். எப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார் என்று பார்ப்போம். எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். பெரிய அடையாளங்களை செய்தார். எல்லா வழியிலும் காப்பாற்றினார். சத்துருக்களை அவர்களுக்கு முன்பாக துரத்தினார். சாட்சிகளாய் வைத்தார். ஆம், இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் நம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அநேக நன்மைகளை செய்கிறார். நாம் நம்முடைய கர்த்தரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.